ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பயறில் சுசியம் செய்கிறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கப் பயறு எடுத்திருக்கிறேன். இதை நல்ல வடிவாக கழுவிட்டு 7 அல்லது 8 மணித்தியாலம் ஊற வைப்போம். பயறு நல்லா ஊறிட்டுது. இனி நாங்கள் இதை அவிச்செடுப்போம். நல்லா அவிஞ்சிட்டுது. இனி இதை வடிச்செடுப்போம். அவிச்சு வச்ச பயரை நல்லா மேஷ் பண்ணி எடுப்போம். இதே மாதிரி நல்ல வடிவாக மேஷ் பண்ணி கொள்ளணும். ஒரு கப் தேங்காய் பூ, அரை கப் சீனி, நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி சீனி எடுத்துக்கொள்ளுங்க. பூ, 3 ஏலக்காய் எடுத்திருக்கிறேன். நான் இதில் உள்ள சீட்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ண போறேன். எல்லாத்தையும் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம். டீ மாதிரி நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். நாங்கள் இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுப்போம். பயறு உருண்டைகளை டிப் பண்ணி பொரிச்சு எடுக்கிறதுக்கு அரை கப் கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன். உப்பு, மஞ்சள் தூள், தண்ணி கொஞ்சம் விட்டு தோசை மாவு பதத்துக்கு கலந்தெடுப்போம். ஆயில், நல்லா சூடாகிட்டது. இனி ஒவ்வொரு உருண்டையா போட்டு பொரிச்செடுப்போம்.
ஈஸியாக குயிக்காக எங்களோட சுசியம் ரெடி ஆகிட்டுது. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.